அகமதாபாத் விமான நிலையத்தில் நடந்தது என்ன? விமானத்தில் பயணித்த 242 பேரின் நிலை என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தொடர்ந்து பதில் கிடைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தற்பொழுது அங்கு களத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மீட்பு பணிகள் தொடர்பான காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இது தொடர்பான முழுமையான விளக்கங்கள் நமக்கு அந்த விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைத்த பிறகே தெரிய வரும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்மிடையே ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி வெங்கட்ராமன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வெங்கட்ராமன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அப்சர்வேஷன்ல இந்த விபத்திற்கான காரணம் எதுவா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? தொழில்நுட்ப கோளாறா இல்ல மனித தவறா? உங்களுடைய பார்வை. வணக்கம் சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ், அப்சல்யூட்லி சார், கேக்குது. ரைட், தேங்க்யூ சார். முதல்ல நிறைய உயிர் சேதம் நடந்திருக்கு. அதுக்கான ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கான சார் இப்போ இவர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார். அவர் சொன்ன மாதிரி நம்ம கம்ப்ளீட் டீடைல்ஸ் வரணும்னா அந்த பிளாக் பாக்ஸ் சிவிஆர் கிடைக்கணும். பட் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம், நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆன உடனே சிங்க் ஆயிருக்கு அப்படியே. அதாவது பைலட்டே வந்து லாஸ்ட்ல நாட் ஏபிள் டு மெயின்டைன் ஹைட் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி கேள்விப்படுறோம். சில நியூஸ் சேனல்ஸ் சொல்றாங்க. அப்போ இந்த மேடேன்னு ஒரு கால் கொடுப்பாங்க. மேடேன்றது வந்து கிரேவ் எமர்ஜென்சி. சோ மேடேன்ற ஒரு கால் வந்ததுனாலே வந்து அது அப்போ ஏர்கிராஃப்ட் இஸ் அண்டர் வெரி வெரி கிரேவ் எமர்ஜென்சின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. நாட் ஏபிள் டு மெயின்டைன் ஆல்டிடியூட்ன்றது தெரியுது இதுல இருந்து. அதுக்கான ரீசன் வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியரா இருக்கலாம். அது நார்மலி பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் ஒண்ணு இப்போ ஒரு சர்வீசிங் ஒரு ஏரோப்ளேன் ஆபரேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கான சில செக்ஸ் எல்லாம் முதல்ல பண்ணுவாங்க. அந்த செக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஏரோப்ளேன் வந்து ஏர் வர்த்தினஸ் சொல்லுவாங்க. அந்த ஏர் வர்த்தினஸ் சர்டிபிகேட் இருக்கும் போதுதான் ஏரோப்ளேனை பறக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இப்போ இன்ஜின் ஃபெயிலியரோ வேற ஏதோ இருந்துச்சுன்னா அது வந்து அட்லீஸ்ட் செக்ல 2 டபுள் இன்ஜின் இருக்கிறதுனால முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுலயுமே அந்த மாதிரி வர ஃபால்ட் வர்றது ரொம்ப ரேர். எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஏவியேஷன்ல. பட் ஏர்வர்த்தினஸ் சர்டிபிகேட்டோட தான் கண்டிப்பா அவங்க பறந்துருப்பாங்கன்றது நம்ம உறுதியா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்பி சொல்லலாம். அப்ப என்னதான் அப்போ வேற என்ன காரணம் இருக்கக்கூடும் அப்படின்னா, யுவர் லோ ஆல்டிடியூட் ஏரோப்ளேன் ஏர்போர்ட்டை சுத்தி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஏர்போர்ட்டாவது எடுத்துங்க, நம்ம மீனம்பாக்கத்தையே எடுத்துங்க. ஏர்போர்ட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர், இப்ப நிறைய வீடுகள், நிறைய பில்டிங்ஸ், நிறைய பிளாட், நிறைய அபார்ட்மெண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்லாட்டர் ஹவுசஸ் வந்திருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வெளியில நம்ம போகக்கூடிய இந்த தீனி இதுவாகட்டும், வேஸ்ட் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பேர்ட்ஸ் அட்ராக்ட் ஆகுது. நிறைய பறவைகள் பறந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்க மட்டும் இல்ல, எல்லா ஏர்போர்ட்லயுமே இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு சில பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. இந்த பர்டிகுலர் ரீசன்னால தான். இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய எல்லா ஏர்போர்ட்லயுமே இந்த மாதிரி வீடு, அதாவது நம்ம நகரம் வளர 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 நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ரன்வேயோட டேக் ஆஃப் பாத்துல இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் இருந்து இருக்குன்றாங்க, மெஸ் இருந்து இருக்குன்றாங்க. கரெக்டுங்களா? அப்ப மெஸ்னா அதுல வந்து சாப்பிடுற இடம். அங்க ஏதாவது வேஸ்டேஜ் இருக்கலாம். அங்க டெய்லியே இந்த மாதிரி சில பேர்ட்ஸ் வர்ற வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது நடந்த டைம் கூட பாத்தீங்கன்னா மதிய டைம் நார்மலா பேர்ட்ஸ் உலாவற டைம். ஓகேங்களா? அப்போ லோ லெவல்ல இருக்க ஏரோப்ளேன் ஒரு பர்டிகுலர் ஹைட் ஒரு 2000 ஃபீட் 3000 ஃபீட் ஃபிளைட் அச்சீவ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறமேல பேர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்காது. ஆனால் லோ லெவல்ல இருக்கும்போது உங்களுக்கு பேர்ட் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க உலக அளவுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏர் கிராஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏர் கிராஷஸ் வந்து எய்தர் லேண்டிங்லயோ ஆர் டேக் ஆஃப்லயோ தான் நடந்திருக்கு. இது ரெண்டு. ஓகேங்களா? லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ரெண்டுலயுமே மேக்சிமம் ஆக்சிடென்ட்க்கு காரணம் வந்து ஒன்லி பேர்ட் ஹிட்ஸ் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆல் ஓவர் தி வேர்ல்ட், இங்க மட்டும் இல்ல. சோ இதுக்கு பேர்ட் ஹிட் தான் காரணமா இருக்கும் நீங்க நம்புறீங்க இல்லையா? ஆமாங்க, இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் could be bird hitting. ஓகே சார், நீங்க முன்னாடி பேசினவர் சொன்னதும் சரி, இப்போ நீங்க சொன்னதும் சரி, இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது ரொம்பவே குரூஷியலான விஷயம் இருக்கு. அதை மீட்டு நம்ம நமக்கு தேவையான தகவல்களை நம்ம திரட்டுறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கும்? கால அவகாசம் அது ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் பாக்ஸை ட்ரேஸ் பண்ணணும். அவங்க நார்மலா பண்ணிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பிகாஸ் பிளாக் பாக்ஸ் வந்து ஏரோப்ளேன் ஃபுல்லாவே டேமேஜ் ஆனாலும் பிளாக் பாக்ஸ் டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. இப்போ 2-3 சோர்சஸ்ல இருந்து எடுக்கலாம். ஒன்னும் பிளாக் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் எந்த அதோட அது என்ன மாதிரி ஃபிளைட் ப்ரொஃபைல் எடுத்திருக்குன்றது அது தெரியும்.
இப்போ அது வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் மே நாட் பி வெரி குரூஷியல். ஏன்னா அது ஆல்ரெடி ஏர்போர்ட்ல இருந்து நேர்லயே எல்லாரும் போறத பாத்துருக்காங்க. இப்போ வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹைட்ல வேற எங்கேயாவது நடக்குதுன்னா அப்போ தட் ப்ரொஃபைல் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து அதோட பாத்தீங்கன்னா சிவிஆர், இப்போ காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, 2 பைலட்டும் பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பரஸ்பரம் இந்த பைலட் கோ பைலட்டும் பேசும்போது அதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவங்க ஏதாவது ஸ்டார்டிங்லயே ஏதாவது யாராவது ஒரு டவுட் ஏதாவது கிளப்பி இருக்காங்களா, என்னப்பா இந்த இன்ஜின் வந்து ஃபுல் பவர் வரலையே அப்படின்னு ஏதாவது மாதிரி பேசியிருக்காங்களா, டியூரிங் டாக்ஸி, டியூரிங் டேக் ஆஃப், டியூரிங் லைன் அப், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றது அதுல தெரியும். அப்படி இருந்ததுதான் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கான்றது ஒரு 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 கோணத்துல நம்ம பார்க்கலாம். மூணாவது வந்து ஏடிசியோட இவங்க தொடர்பு கொண்டது. ஏடிசி வந்து பெருசா நம்ம பிகாஸ் இதுல வந்து ஏடிசி வந்து டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுத்த உடனே ஒரு டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஏரோப்ளேன். அப்போ டேக் ஆஃப் ஆன ஒரு சில நிமிடங்கள்லயே அது வந்து கீழே விழுந்துருக்குன்னா ஏடிசியோட பெரிய கம்யூனிகேஷன் ஒன்றும் ஆகல. அதுல வந்து ஏடிசி எவ்வளவு குரூஷியலா, இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஏடிசி நாட் குரூஷியல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனசுல ஒரு அச்சம் வரும் விமான போக்குவரத்தை பத்தி. சோ அந்த மாதிரி அச்சம் வர்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? சார் இது வந்து நம்ம ரோட்ல போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கலாம் சார். இது இந்த மாதிரி ஏர் கிராஷஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். அதுல இந்த மாதிரி ஏர் கிராஷஸ் ரொம்ப ரேர் தான். நீங்க சொல்ற மாதிரி நீங்க கூட பேப்பர்ல பார்த்த மாதிரிங்க எவ்வளவு 2 வீலர்னாலேயே நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு லாஸ்ட் இயர் ஃபுல்லா. இன்னைக்கு தான் பேப்பர்ல போட்டிருக்கோம். அதனால ஆக்சிடென்ட் எப்படி வேணா நடக்கும் சார். அது நம்ம அதுக்காக பயந்துட்டு போகாம இருக்க முடியாது. இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு சேனல்ல பாத்துட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சில பேருக்கு வந்து டிஜிசிஐல இருந்து ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க ஏர் இந்தியால. ஏதோ இந்த பர்டிகுலர் பிளைட், இந்த பர்டிகுலர் பிளைட் தானா எதுன்னு தெரியல, ஏதோ மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்னோட இது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் இந்த விஷயத்துல எல்லாம். ஷோகாஸ் நோட்டீஸ் அதோட விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1, ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ற சிச்சுவேஷனே வரக்கூடாது. வந்தாலுமே அவங்க அவ்வளவு ஈஸியா விட்டுறாங்க. அதாவது they should be made a specimen, எக்ஸாம்பிள் ஆகணும். அப்பதான் வந்து ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகக்கூடிய ஒரு இது டெய்லி எத்தனையோ பிளைட் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து சான்ஸே எடுக்க கூடாது. யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்களோ, இன்ஜினியரிங் சைடு ஆர் ஆபரேஷன் சைடு, 2 சைட்லயுமே they have to be completely வந்து அதுல சான்ஸ் 0% ரிஸ்க் அந்த மாதிரி இருக்கணும் சார் சர்வீஸ். அதுதான் வந்து தட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். பிகாஸ் நம்ம வந்து அச்சம் அடைஞ்சிட்டு பயந்துட்டு போகாம இருக்க முடியாது இல்லைங்களா. இப்பவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 மணிக்கு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 4 மணிக்கு டேக் ஆஃப் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பர்டிகுலர் ரன்வேல இருந்து. வேற வழி இல்ல. ஏன்னா ஜனங்களுக்கு அவங்க வேலையை பார்த்துதானே ஆகணும், போய் தானே ஆகணும். கரெக்டுங்களா? ஒரு பர்டிகுலர் விமானத்தில் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புனதை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ வழக்கமாவே டிஜிசிஏ தரப்புல இருந்து இந்த விமான நிறுவனங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நெறிமுறைகள் அண்ட் புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பா அதான் சார். அதாவது வந்து எவ்ரி பிளைட் போயிட்டு வந்த உடனே இப்போ இந்த பிளைட் பாத்தீங்கன்னா வேற எங்க இருந்தாலும் வந்து இறங்கி இருக்கும். திருப்பி இங்க இருந்து டேக் ஆஃப் பண்ணி கோ டு லண்டன். கரெக்டுங்களா? காலையில இந்த பிளைட் வந்து டெல்லியில இருந்து ஷிலாங் போயிருக்கலாம், வேற எங்கேயாவது சவுத் வந்துட்டு இங்க இருந்து அகமதாபாத் போயிருக்கலாம், அங்க இருந்து அங்க போயிருக்கலாம். ஒண்ணு வந்து டெய்லி பிளைட் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹேங்கர்ல இருந்து வெளியே வரும்போது அதுக்குன்னு சில புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி எல்லா செக்ஸும் பண்ணுவாங்க. இன்ஜின்ல இருந்து, ஃபியூல்ல இருந்து, அதுல இருக்கக்கூடிய ஹைட்ராலிக்ஸ்ல இருந்து, நியூமேட்டிக் சிஸ்டம்ல இருந்து இருக்கக்கூடிய எவ்ரி செக் ஃபாலோ பண்ணி அதுல சில 1 or 2 things where there is a standby, அதுல வந்து with some risk they can take, but certain things வந்து ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இறங்கி இருக்கு, திருப்பி இந்த இடத்துல ஒரு 1/2 hour 45 minutes இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி அவங்க அடுத்த பிளைட் எடுத்துட்டு லண்டன் போறாங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பா சில செக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு பிளைட் வந்து சர்வீசபிலிட்டி செக்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீசபிலிட்டி செக், நேவிகேஷன் எய்ட்ஸ் செக், அதே மாதிரி இப்போ ரேடியோ டெலிபோனி அதோட செக், எலக்ட்ரிக்கல், எல்லா சிஸ்டத்தையும் பார்த்து யாராவது செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது அதான் சொல்றேன். சோ ஹியூமன் எரர்ங்கிறது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட். சரி அங்க இருந்தா வந்து இருக்கல, இதுல என்ன இருக்கா, ரைட் ஓகே, அமைக்குதா, ரைட் ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல சம்டைம்ஸ் நம்ம வந்து மிஸ்டேக் நடந்துடலாம். இதுல நடந்திருக்குன்னு சொல்லல நானு, நமக்கு அது எதுவுமே தெரியாது. கேட்டதுக்கு ஒரு பதில் புரோட்டோகால்ஸ்ல, இந்த புரோட்டோகால்ஸ் ஆர் ஆல் வெரி குட் சார். புரோட்டோகால்ஸ்ல நம்ம வந்து அது குற்றமே சொல்ல முடியாது. நம்ம அந்த புரோட்டோகால் எடுத்து நம்ம வேலை செய்யறதுலதான் சார் இருக்கு எல்லாமே. சில பேர் சின்சியரா இருப்பாங்க, சில பேர் சின்சியர் இல்லாம இருக்கலாம். அதுல ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி கொஞ்சம் கேஷுவலா பாத்துருக்கலாம், ஓவர் சைட் இருக்கலாம், நான் பாத்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு பார்க்காம விட்டுருக்கலாம். இப்ப பைலட்ஸ்க்கே பாத்தீங்கன்னா apart from the ground crew, பைலட்ஸ்க்கே வந்து அவங்களே வந்து நிறைய செக்ஸ் புரோட்டோகால்ஸ் இருக்கு.
அந்த புரோட்டோகால்ஸ் அந்த செக்ஸ் எல்லாம் இருந்தாதான் அவங்க பிளைட்ட டாக்ஸியா கேட்பாங்க, ஸ்டார்ட் அப்பா கேட்பாங்க. உள்ள 2 பைலட் உள்ள உட்கார்றாங்கல்ல, அந்த பைலட் வந்து அந்த பைலட்ஸ்க்குமே வந்து இத்தனை ஹவருக்கு மேல அவங்க பறக்க கூடாதுன்றது இருக்கு இல்லையா. ரெண்டு பிளைட் உள்ள போய் 2 பைலட் உள்ள உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. அந்த செக்லிஸ்ட்ல ஒன்னொன்னா செக் பண்ணி ஒருத்தர் ரீட் அவுட் பண்ணாங்க, இன்னொருத்தர் வந்து ஆமா எஸ் நோ சொல்லிட்டே போவாங்க. அதெல்லாம் ஆன பிறகுதான் அந்த செக்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் அவங்க வந்து ஸ்டார்ட் அப் பர்மிஷனே கேட்பாங்க ஏடிசில. அப்படி இல்லைன்னா உடனே they will report to the engineering department. சார் இந்த மாதிரி இதுல ப்ராப்ளம் இருக்கு, ஃபிளைட் கேன் கெட் டிலேட். நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், 4 மணிக்கு போக வேண்டிய ஃபிளைட் வந்து டிலே ஆயிடுச்சு சார், டெக்னிக்கல் எரர் அப்படிமா. அது இட் இஸ் பாசிபிள். இந்த ஃபிளைட்டை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி புரோட்டோகால்ஸ் எல்லாம் இவங்க பார்த்திருக்காங்க. இருந்தாலும் என்ன ஆயிட்டு இருந்து நம்ம டெக்னிக்கல் ரீசன் இருக்கா இல்ல பேர்டு ஹிட் தானா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட் வந்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் போக வேண்டிய ஃபிளைட். அப்ப அதுல வந்து கம்ப்ளீட்டா நான் ஸ்டாப்பா அவ்வளவு தூரம் ஃபிளைட் போகும்போது அதுக்கான ஃபியூவல் வந்து நிறைய ஏர்கிராஃப்ட் டர்பைன் ஃபியூவல் சொல்லுவாங்க, ATF. அது வந்து ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படியே அதுல. ஓகேங்களா, அது டேக் ஆஃப் ஆகி ஜஸ்ட் கிராஷ் ஆயிடுச்சுன்ற போது அதுல எவ்வளவு ஃபியூல் இருக்குன்னு பாருங்க. அதுல சின்ன ஸ்பார்க் வந்தாலுமே அதனாலதான் வந்து ஒண்ணுமே செய்ய முடியல சார். ஆக்சுவலா நார்மலா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஃபியூவலை ஜெட்டிசன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபிளைட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரோப்ளேன் ஒரு ஃபீல்டுக்கு வருது, ஏதோ ஒரு இன்ஜின் எரரோ ஏதோ ஒரு எரர் வருது, அவரால் வந்து ஹேஸ் டு லேண்ட் இன் எமர்ஜென்சி அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூவலை ஜெட்டிசன் பண்ணிடுவாங்க வெளியே, அதுக்கப்புறமேல வந்து லேண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபியூவல் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஆக்சிடென்ட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அந்த அளவு ஃபியூவல் இருக்காது, ஏர்கிராஃப்ட் அப்படி வந்து ஒரே வழியா வெடிக்கிற வாய்ப்பு இருக்காதுன்றதுக்காக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கூட அவங்களால பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஜஸ்ட் டேக் ஆஃப் பண்ணாரு, உடனே ஃபிளைட் வந்து சிங்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க அங்க விமான நிலையத்தை சுத்தி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பத்தியும் நாம பேசிக்கிட்டு இருந்தோம். டு யூ திங்க் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் கூடுதலா விதிக்கணுமோ அதை சுற்றி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் இதை பத்தி எல்லாம்? சார் 100% அதுல டவுட்டே கிடையாது சார். அதுல வந்து டவுட்டே கிடையாது. நிறைய நம்ம வந்து அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். நிறைய வந்து அப்ரூவல்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பா அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கண்காணித்து பார்க்கணும். ரெண்டாவது, அது ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கறவங்க மட்டும் சொல்ல முடியாது. நம்ம ஈவன் நமக்கு எல்லாமே அதுல ஒரு டியூட்டி. அதுல இப்போ வந்து சாப்பிட்ற ஐட்டம் பர்டிகுலர்லி ஏரோப்ளேன் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ஏர்போர்ட் கிட்ட எல்லாம் வந்து வெளியில அவங்க டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. பறவைகளை எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுமோ அது எதுவுமே அங்க நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஏரியால எவ்வளவு முடியுமோ பறவைகளை தவிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டுக்கிட்ட வெளியில எங்கேயோ சிட்டியில பறவை வருதுன்னா இட் டசன்ட் மேட்டர். பட் வந்து ஒரு ஏர்போர்ட் கிட்ட வந்து ஏர்போர்ட் சுத்தி இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும் சார். அப்படி இருந்தாதான் வந்து நமக்கு அந்த ஏர் சேஃப்டில ஒரு இது இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபிளைட் சேஃப்டிலேயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே இந்த பேர்ட் ஹிட் தான். அந்த பேர்டு எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ரைட். திரு வெங்கட்ராமன், இப்போ இறுதியா இன்னொரு கேள்வி. இந்த மாதிரியான விபத்துகள்ல இருந்து நம்மளுடைய விமான போக்குவரத்து துறையா இருக்கட்டும் இல்ல தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, நமக்கு எடுத்துக்க வேண்டிய படிப்பினை என்ன? இன்னைக்கு நடந்த விபத்துல சொல்றீங்களோ? எஸ் சார், இதுல இருந்து நமக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இருக்கிற டவுட் வந்து பேர்டு கிட். அதுவா இருந்தா நம்ம இப்போ பேசின மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 10-15 கிலோமீட்டர்ல ஏகப்பட்ட வீடுகளுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்க கூடாது. அப்படியே கொடுத்தாலும் அதுக்கான வேஸ்ட் டிஸ்போசல் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது வெளியில எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது. எதுவுமே பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ், அதாவது அந்த ஸ்லாட்டர் ஹவுசஸ் அது இது நம்ம வெளியில மீட் போடுற இந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிசினஸ் வீடாவது கொடுக்கலாம். பட் அந்த மாதிரி பிசினஸஸ்க்கு கண்டிப்பா வந்து நம்ம அப்ரூவல் கொடுக்க கூடாது. ஸ்லாட்டர் ஹவுசஸ் எல்லாம் செட்டப் பண்ற மாதிரி மட்டன் ஷாப்ஸ், ஸ்லாட்டர் ஹவுசஸ் எல்லாம் வந்து நமக்கு பர்மிஷனே கொடுக்க கூடாது. இது வந்து பேர்டு ஃப்ரம் தி பேர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃப்ரம் தி ஏர்லைன் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டீங்கன்னா ஜீரோ எரர் சார், ஜீரோ எரர். அதாவது யாரா இருந்தாலும் சரி அவங்க டியூட்டி சரியா செய்யணும். இந்த கேஷுவல் ஆட்டிடியூட் என்ன கேட்டா வந்து we should go one step ahead. ஆல்ரெடி இருக்கு, எல்லா சிஸ்டம்ஸும் அங்க இருக்கு. அதாவது எவ்ரி செக் should be doubly checked by somebody else. ஒருத்தரை நம்பி இப்போ இவரோட டியூட்டி இவர் முடிச்சிட்டாருன்னா நம்ம வந்து பிளைட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம்னு இருக்கக்கூடாது. அவர் கரெக்டா செக் பண்ணாரான்னு இன்னும் செக் பண்ணணும். அதுக்கு ஈவன் இஃப் இட் கால்ஸ் ஃபார் மோர் ஸ்டாண்டர்டைசேஷன், இன்னொரு அடிஷனலா மேன் பவர் தேவைப்பட்டாலும் சரி, ஏர்லைன்ஸ் வந்து அதை செஞ்சே ஆகணும். ஏன்னா அது வந்து ரொம்ப குரூஷியல் நமக்கு.
நம்ம வெளியில போகக்கூடிய பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதாவது எமர்ஜென்சி ஆச்சுன்னா அங்க நிறுத்திக்கலாம் சார். வானத்துல பறக்கக்கூடியதுக்கு எமர்ஜென்சி ஆச்சுன்னா எங்க சார் நிறுத்த முடியும்? அதனால நம்ம கீழே வந்து ஒரு ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ காருக்கோ நம்ம எவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நம்ம பாக்குறோமோ, சேஃப்டி ப்ரிகாஷன் அதுக்கு 100 times மோர் இதுக்கு எடுக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து இப்ப நிறைய நம்மையும் அதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏர்லைன்ஸும் காஸ்ட் கட்டிங்னு சொல்லி நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. as far as operations and maintenance is concerned, காஸ்ட் கட்டிங் இருக்கக்கூடாது. ட்ரைனிங், கண்டினியூஸ் ட்ரைனிங் இருக்கணும். ஏன்னா நம்ம ட்ரைனிங் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு லாக்லைசட் அந்த ஒரு இது சொல்லிடுவாங்க. இப்போ கேஷுவல் ஆட்டிடியூட் நமக்கு தான் என்ன தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால கண்டினியூஸ் ட்ரைனிங், கண்டினியூஸ் எக்ஸாமினேஷன், கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணும். இதுதான் வந்து என்னோட திங்கிங் as of now, பிகாஸ் என்ன நடந்ததுன்னே தெரியல அதுக்காக. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் திரு வெங்கட்ராமன்.